அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, திதி நேரம் எவ்வளோ நேரம் இருக்கின்றது, பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்ன, எந்த தீபம் நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம், நமக்கு செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய வழிபாடை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையுடன் இந்த வழிபாடு செய்து பாருங்கள். இந்த வழிபாட்டிற்கு வராகிமனுடைய படம் உங்ககிட்ட இல்லைன்னா கூட இந்த வழிபாடு மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். படமோ சிலையே இல்லை அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட தேவையில்லை. விளக்கு வைத்து மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். அதாவது செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய பொருள் என்னென்ன அப்படி என்றால், நாணயம் வேண்டும். 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ, கொஞ்சம் ஒரு 10-11 ரூபாய் நாணயம் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நாணயங்கள் இதற்கு தேவைப்படும். வெள்ளியில் அல்லது தங்கத்தில் மோதிரமோ அல்லது நாணயமோ எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயம் அல்லது தங்க நாணயம் அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன மோதிரம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளியில் இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூரம் துண்டு வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு, அதாவது வரலி மஞ்சள் இந்த மாதிரி தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் 1, கிராம்பு 1. ஏன்னா இதெல்லாம் பணத்தை இருக்கும் பொருள். கொஞ்சமாக மருதாணி இலை எடுத்துக்கோங்க. அடுத்து தாமரை பூ எடுத்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் தேவைப்படும் இந்த பூஜைக்கு. நீங்கள் எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னா, நெய் தீபமாக ஏற்றிக்கொள்ளலாம். ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் கூட பரவாயில்ல. பொதுவாக வராகியம்மனுக்கு 5 அகல் விளக்கு ஏற்றுவீங்க. 5 அகல் விளக்கு ஏற்றிக்கலாம். அதாவது ஒரு தாம்பழத்தட்டில் 5 விளக்கு ஏற்றி வைத்துட்டு, ஒரு சிவப்பு நிற துணியோ அல்லது பார்த்தீங்கன்னா கண்ணாடி பவுல் கூட எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலில் நல்லா மஞ்சள் தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு கொஞ்சமாக பச்சரிசி எல்லார்ட்டுமே இருக்கும், பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி முதல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயமோ அல்லது 5 ரூபாய் நாணயமோ, 9 நாணயங்கள், 11 நாணயங்கள், 21 நாணயங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சேர்க்க வேண்டியது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, வெள்ளியில் அல்லது தங்கத்தில் நாணயம் வேண்டும். வெள்ளி நாணயம் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளி மோதிரம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த வெள்ளி மோதிரத்தை நீங்கள் மஞ்சள் நீரில் சுத்தப்படுத்திட்டு அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை கற்பூர துண்டு, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, பட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டை நம்ம வீட்டில் பிரியாணிக்கு பயன்படுத்துவோம் பார்த்திங்களா, அந்த பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மருதாணி இலை அல்லது துளசி இலை கொஞ்சம் 2-3 இலையை எடுத்துக்கோங்க. தாமரை இதழ், ஒரு தாமரை பூ வாங்கிக்கோங்க. அந்த தாமரை இதழ் சேர்த்து நீங்கள் கண்ணாடி பவுலில் இத்தனை பொருளையும் நீங்கள் சேர்க்க வேண்டும். இனி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வசம்பு சேர்க்கலாம் அல்லது ஜாதிக்காய் சேர்க்கலாம். இதில் ஒன்று சேர்ப்பது ரொம்ப நல்லது. இந்த பொருளை நீங்கள் சேர்த்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் இதை வச்சிடணும். இப்போ கண்ணாடி பவுல் இருக்குது அப்படின்னா கண்ணாடி பவுலில் வச்சு நிறைவாக பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணிக்கு மேலே வச்சு நீங்கள் வராகம்மன் படத்துக்கிட்ட வச்சுருங்க. படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தயார் படத்திற்கு கூட நீங்கள் பூஜையில் வைக்கலாம் அல்லது பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பூக்கள், மல்லிகைப்பூ 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதாவது உதிரி பூக்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வராகியம்மனுக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு, இந்த பொருட்கள்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் அந்த தீபத்திற்கு முன்னாடி வைத்துட்டு, ஓம் பஞ்சமி தாயே நமக அப்படிங்கிற நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த மல்லிகை பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 5 முறை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் தன தானிய பதியே நமோ நமக. இதை நீங்கள் 5 முறை இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மாதுளம்பழம் நீங்கள் எடுத்தால் போதும். அதை முத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முத்துக்கள்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு நெய்வேத்தியம் வைக்கிற தட்டில் வச்சு தேன் அதற்கு மேலே நீங்கள் விட்டு இது அப்படியே நெய்வேத்தியம் நீங்கள் வைங்க. மாதுளப்பழம் நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு செல்வங்கள் வீட்டில் தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் வைக்காமல் உடச்சி அந்த முத்துக்கள்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் தேன் கலந்து வைப்பது ரொம்ப சிறப்பு. அல்லது பாசி பருப்பு பாயாசம் பண்ணி வராகியம்மனுக்கு வைக்கலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு நீங்கள் வைக்கலாம். தேங்காய் பால் சாதம் வைக்கலாம். அப்புறம் தயிர் சாதம் வைக்கலாம்.
சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதேனும் ஒன்று உங்களால் முடிந்த அளவுக்கு வைக்கலாம். வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த மல்லிகை பூக்களால் அர்ச்சனை பண்ணணும். ஒரு 9 முறை இல்லை 5 முறை நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணால் கூட போதும். அந்த மல்லிகைப்பூவும் சேர்த்து அந்த கண்ணாடி பவுல்லையோ அல்லது அந்த சிவப்பு நிற துணியில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அன்று இரவு முழுவதுமே பூஜை அறையில் இது இருக்கட்டும். மறுநாள் காலையில் இதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ் கிட்ட நீங்கள் வச்சிடலாம். உங்களுக்கு கடகடன்னு பணம் சேர ஆரம்பிக்கும். ரொம்ப நல்லது. நம்ம பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும்போது ஒரு கிண்ணத்தில் ஒரு தட்டில் மஞ்சள் கரைச்சி வச்சுக்கோங்க, சந்தனம் கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமம், இன்னொரு கிண்ணத்தில் கல்கண்டு போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தானியங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது கொஞ்சமாக பச்சரிசி, கொஞ்சமாக துவரம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் அதில் வெல்லத்தையும் சேர்த்து நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. வைத்துட்டு மறுநாள் இந்த பச்சரிசி துவரம்பருப்பு அந்த வெல்லம் கலந்துருக்கீங்க இல்லையா, அதை போயிட்டு நீங்கள் பறவைகளுக்கு தானமாக கொடுத்து பாருங்கள். பணம் உங்களுக்கு பல மடங்கு சேரும். கடன் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா அது சரியாக ஆரம்பிக்கும். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த வழிபாடை எல்லோருமே கட்டாயமாக செய்து பாருங்கள். மஞ்சள் சந்தனம் கரைத்து வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வைத்தா போதும். நம்ம ரொம்ப கரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சின்ன சின்ன கிண்ணத்தில் நீங்கள் கரைச்சி வச்சு அப்போது எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கரைச்சி வச்சு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் முடிந்தால் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு வழிபாடு ஒரு பூஜை முழுமையாக வேண்டும் என்றால் வெற்றிலை பாக்கும் வைத்து வழிபாடு செய்வது வெற்றிலை பாக்கும் மற்றும் வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. உங்களால் முடிந்தது அப்படின்னா வைங்க. இது முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை செல்வத்தை ஈர்க்கின்ற சூட்சம பூஜை தான் இந்த பூஜை. இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே உங்கள் வீட்டில் செல்வங்கள் அதிகரிக்கும். வளர்பிறை பஞ்சமி இருப்பதனால் இதெல்லாம் செய்யும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் ஏற்று நிறுவப்பட்டீங்கன்னா தேங்காய் தீபம் கூட நீங்கள் ஏற்றி வைத்துட்டு இந்த வழிபாடு நீங்கள் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் எப்போது எடுக்கலாம் அப்படின்னா 48 நாள் வரை நீங்கள் எடுக்காதீங்க. அது அப்படியே பீரோலையோ அல்லது பூஜையிலையோ அது அப்படியே இருக்கட்டும். அந்த 48 நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் வசதி நல்லா வரும், பண கஷ்டம் தீரும் மற்றும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சரியாக ஆரம்பிக்கும். செய்து பாருங்கள். இந்த மருதாணி இலை துளசி இலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அது காய்ந்திடும் இல்லையா, பூக்கள் எல்லாம் காய்ந்திடும். காய்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா பூக்களை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. மருதாணி இலையை கொஞ்சம் ஒரு 10 நாட்கள் கழித்து இல்லை ஒரு வாரம் கழித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு காய்ந்தாலும் அதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கின்றது. பூக்கள் மட்டும் மல்லிகைப்பூ, தாமரைப்பூலாம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துருங்க. காய்ந்த பிறகு எடுத்துருங்க. மற்றதும் நீங்கள் காய்ந்த பிறகு நீங்கள் எடுக்கலாம். ஒரு வாரம் கழித்து எடுத்துருங்க. மற்ற பொருள் எல்லாமே 48 நாட்கள் வரை அப்படியே இருக்கட்டும். அது பூஜையில் இருந்தாலும் சரி, பணம் வைக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு செல்வாக்கு ஈர்த்துக்கிட்டே இருக்கும். பணத்தை ஈர்க்கும் வழிபாடு தான் சூட்சமமான வழிபாடு. இந்த வழிபாடு செய்து பாருங்கள். வராகி எண்ணெய் வழிபாடு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும், செல்வாக்கும் அதிகரிக்கும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வழிபாடு செய்து பாருங்கள். மே வளர்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னா 2/5/2025 சித்திரை மாதம் 19ஆம் தேதி நமக்கு வளர்பிறை பஞ்சமி. ஆனால் திதி நேரம் எப்போது இருக்கின்றது அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை நமக்கு பஞ்சமி திதி இருக்கின்றது. ஆனால் வியாழக்கிழமை மாலை நேரத்திலே பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. அதாவது மே 1ஆம் தேதி பஞ்சமி திதி ஆரம்பிக்கின்றது. மாலை நேரம் மாலை 4:50 வெள்ளிக்கிழமை அதாவது 2ஆம் தேதி மாலை 3:16 வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. அதாவது மாலை 4:50 வெள்ளிக்கிழமை 3:16 வரை, ஒரு 3:15 வரையும் 3:20 வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கின்றது. நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய நேரம் எந்த நேரம் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை நேரம் தாராளமாக பூஜை செய்யலாம். மாலை 6 மணிலேருந்து இரவு 9 அல்லது 10 மணி வரை கூட நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலை நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யலாம். காலை நேரம் 6 to 7 சுக்கிரஹோரை இருக்கும், அந்த நேரத்தில் பூஜை செய்யலாம். காலை 9 to 10 இந்த மாதிரி நல்ல நேரத்தில் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். அதாவது 10 வரை நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். ஒரு காலை 10 மணி வரையும் வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் தாராளமாக பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் தான். இந்த நேரத்தில் தாராளமாக பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பூஜை செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா
காலை நேரத்துலேயும் வழிபாடு செய்துட்டு மாலை நேரம் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா காலை நேரம் நமக்கு பஞ்சமி திதி இருக்கும், மாலை நேரம் வந்து பஞ்சமி திதி வந்து நிறைவு ஆகிடும். இருந்தாலும் நமக்கு அந்த நாள் வந்து வழிபாடு செய்யலாம், ஒன்று தவறில்லை. இருந்தாலும் நமக்கு அந்த பஞ்சமி திதி முடிஞ்சிருது, மாலை 3:15 நமக்கு முடிஞ்சிருது. நீங்கள் மாலை ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க, ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை செய்துடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை செய்துட்டு நீங்கள் மாலை நேரம் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா காலையில் திதி இருக்கும், மாலை நேரம் திதி முடிஞ்சிடுது. அதனால் உங்களுக்கு எந்த நேரத்தில் வழிபாடு செய்யணும் விருப்பம் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை மாலையும் வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை காலையும் வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமை மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த நேரம் திருப்தியாக இருக்கின்றதோ அந்த நேரத்தில் பூஜை செய்துக்கோங்க. வராகியம்மனுக்கு ஏதேனும் ஒரு முறை நீங்கள் பூஜை செய்தாலும் போதும். இப்போ வந்து இல்லை நான் 2 முறை பூஜை செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா வியாழக்கிழமையும் வழிபாடு செய்யலாம், வெள்ளிக்கிழமையும் வழிபாடு செய்யலாம். இது வந்து நம்மளுடைய விருப்பம்தான். நம்ம அந்த திதிக்குள்ளே வழிபாடு செய்வது மிக 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 விசேஷமாக இருக்கும். திதியால் விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு அந்த திதி நேரம் வந்து சக்தி வாய்ந்த நேரம். அதனால தான் அந்த திதி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்ன பின்ன ஆறனாலும் தவறு கிடையாது. இப்போ விரதம்லாம் இருக்கிறவங்க, விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் மதியம் சாப்பிட்டுட்டு மாலை இரவு சாப்பிடாமல் இருந்து அப்படியே நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு மாலை நேரம் விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை காலையில் விரதம் ஆரம்பிச்சுட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு வராகினை வழிபாடு செய்துட்டு மாலை நேரம் ஒரு 5 மணிக்கு இல்லைன்னா மாலை ஒரு 6 மணிக்கு நீங்கள் வந்து விளக்கேற்றி வைத்துட்டு விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க. பால் பழங்கள் சாப்பிடலாம் அல்லது ஒரு வேளை உணவு சாப்பிடலாம். ரொம்ப பட்டினியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் 2 வேளை சாப்பிடுங்க, ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் பட்டினியாக இருந்தால் போதும். முடிந்த அளவுக்கு வந்து முழு மனதோட வராகியம்மனை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், வாழ்க்கை அமோகமாக மாறும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற வராகியம்மன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பதிவு வேண்டும் அப்படின்னா அந்த பதிவு வந்து என்ன டாப்பிக்கில் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து வராகியம்மன் டாபிக் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சரியாக பார்க்கறது இல்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கொடுக்க முடியல. இப்போ வந்து முந்தைய அடிக்கடி அதிகமாக நான் கொடுத்துட்ருந்தேன், இப்போ கொடுக்க முடியல. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் மறுபடியும் ஓப்பன் ஆகிற வரைய பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும், அவங்கள விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து ஹாலிடேஸ் இல்லையா, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு தான் நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ பிள்ளைங்கள் இருப்பதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. 2 பசங்களாக ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சரியாக கவனிக்க முடியல, யூடியூப்பை வந்து கவனிக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு டைம் ஆகும். 1 மாதம் எனக்கு பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து உங்களுக்கு எந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்கள், அந்த டாபிக் ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து நிறைய பதிவு பார்க்கலாம். ஸ்கூல் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் எனக்கு பதிவுகள் அதிகமாக கொடுக்க முடியும். ஏன்னா அவங்கள அனுப்பிவிட்டு தான் நான் வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் நான் ஒர்க் பார்ப்பேன். நீ அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் போட முடியும். வராகியம்மன் டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நானே கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டு பஞ்சமி வீடியோ தான் இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற வீடியோலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த 1 மாதம் மட்டும் டைம் ஆகட்டும். அதற்கப்புறம் பழையபடி நம்ம வராகியம்மன் டாப்பிக்கும் இல்லை உங்களுக்கு எந்தெந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். என்னென்ன டாபிக் உங்களுக்கு வேணுமோ அதை சொல்லுங்கள். இப்போ வராகியம்மன் தகவல் வேணும் அப்படின்னா வராகியம்மன் டாப்பிக்கே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லைன்னா வேறு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா அந்த டாபிக் பற்றி சொல்லுங்கள். நான் அந்த 1 மந்த்துக்குள்ளே நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.